சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. சொலமன், நம்ம திரையில பார்க்கிறோம் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் கிருத்திகா உதயநிதி அவர்கள் பேசக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது உதயநிதி இல்லத்துல தான் இருக்காரா? அங்க இருக்கக்கூடிய சூழலையும் பதிவு பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சாவூர்ல நடந்த அந்த பொதுக்கூட்டத்தை முடித்த பின்னர் நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தான் வந்திருப்பதாக தெரிய வருகிறது. இதனால தான் இன்று காலை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அங்கு ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக தொடர்ச்சியாக அங்க போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த சந்துனோட அந்த தெருவோட வாயிலும் அதே போன்ற அவரது வீட்டின் அருகேயும் சுற்றிலும் தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தஞ்சாவூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாகத்தான் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அதன் பின்னர் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் தஞ்சாவூர் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஎஸ்பி அழகேசன், அதே போன்று இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தஞ்சாவூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு அவரிடம் இது தொடர்பாக என்ன அர்த்தத்தோடு கொண்டு இது தொடர்பான வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது, அது அப்படி என்று விளக்கத்தை கேட்ட பின்னர் கைது நடவடிக்கை மேற்கொள்ள அதிக வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப தாவேக தரப்புல போராட்டமும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டுட்டு வருது. தாவேக தரப்பினர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? ஏற்கனவே இது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில தாவேகா சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிலையில தான் தற்போது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல இது போன்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி, அதாவது பெண்களை பற்றி கேவலமாகவும் அநாகரிகமாகவும் தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும், இது ஆபாசமான வார்த்தைகளை உபயோகிக்கும்படி இரட்டை அர்த்தத்துல பேசி இருப்பதாகவும், இது போன்று தரமற்ற வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்தி வருவதாகவும், இந்த அநாகரிகமான செயலை தெரிந்து கொண்டு ஏராளமான பெண்கள் அது போன்று ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு தேவையற்ற ஒரு வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில உடனடியாக இது போன்று சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வரக்கூடிய இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில செயல்படக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சார்பில் பைரவி சார்பில் ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேர்ல தான் தற்போது அடுத்தடுத்தபடியாக தமிழகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களும் அதே போன்று டிஜிபி அலுவலகம், கமிஷனர் அலுவலகத்துல இது தொடர்பாக ஒரு புகார் அளிப்பதற்காக தாவேகவினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இன்று காலை அதே போன்று சென்னையை பொறுத்த மட்டும் கலெக்டர் ஆபீஸ்ல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இணைந்து ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு அதன் பின்னர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக புகார்கள் கொடுக்கும்படி அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது அவர் மீது உடனடியாக கிரிமினல் சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.